நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவரை அரிவாளால் வெட்டியதை தொடர்ந்து பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்துச் செல்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, தற்போது குழந்தைகளை அழைத்துச் செல்லக்கூடிய பெற்றோரிடம் கல்வித்துறை சார்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா? தற்போது வெட்டப்பட்ட மாணவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அதே போல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? பாலா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் இன்று காலை 2 மாணவர்களுக்கு ஏற்பட்ட மோதலின் காரணமாக ஒரு மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தார். இந்த நிலையில் மாணவன் மற்றும் ஆசிரியர் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட ஒரு நிலை. இந்த பள்ளியை பொறுத்தவரை ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி. 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து தன்னுடைய குழந்தைகளின் நலம் எப்படி இருக்கிறார்கள் என்ற தகவலை அறிந்து கொள்ளும் வகையில் அங்கிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிக அளவு பள்ளி வளாகத்தில் கூடியிருந்தார்கள். மேலும் அங்கிருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்திடம் தம் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இது வெறும் பேசுபொருளாக இருந்தது. உடனடியாக கல்வித்துறை, காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு குழந்தையிலும் ரோல் கால் எனக்கூடிய அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அனைத்து குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக 2 பேர் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஏற்பட்டிருக்கிறார். அவர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் என தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து அந்த 8ஆம் வகுப்பு எனக்கூடிய 8ஆம் வகுப்பு ABCDEF என கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மட்டும் வீட்டிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் பெற்றோர்கள் வந்து அந்த பெயர் பட்டியலை கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவரை மட்டும் அழைத்து பெற்றோருடன் அனுப்பக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் ஒவ்வொருவராக தற்போது வீட்டுக்கு அனுப்பும் பணி என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. நீங்களே பார்க்கலாம், நம் ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெயர் பட்டியல் முதலில் வாங்கப்படுகிறது. வாங்கிய பிறகு பெற்றோர் மற்றும் மாணவர்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அந்த பெற்றோருடன் குழந்தைகள் அனுப்பி வைக்கக்கூடிய பணி என்பது அங்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளிடம் நம்ம இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் கேட்டிருந்தோம். ஏனென்றால் தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனால் காரணமாக அந்த பகுதியில் ஒரு சலசலப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. உடனடியாக மாவட்ட முதன்மை கல்வித்துறை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்திடம் பேசி இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களுடன் ஒவ்வொருவராக அனுப்பக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் மற்ற அந்த பள்ளியை சுற்றி ஏதேனும் அசம்பாவியம் நடக்கக்கூடாது என்பதற்காக மாநகர காவல்துறை சார்பாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் என்பது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் 6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய மற்ற வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நிலை நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தொலைக்காட்சியை பார்த்து பெற்றோர்கள் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் உள்ளிட்ட விவரங்களுடன் ஒரு குறுந்தகவல் என்பது பள்ளி நிர்வாகம் சார்பாக அனைத்து பெற்றோருக்கும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஒரு சிலர்கள் தங்கள் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து அவர்கள் தற்போது ஒரு சிலரை அழைத்து அந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டு தற்போது குழந்தைகள் பார்க்கப்பட்டு மற்றும் மீண்டும் தற்போது வகுப்பு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வகுப்பு தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வகுப்பு முடிந்து மாலை அனுப்பப்படும். எப்போதும் எப்படி அழைத்து செல்வீர்களோ அதே போன்று தங்கள் குழந்தைகள் வந்து அழைத்து செல்லலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக தற்போது பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று ஒவ்வொருவராக வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காயமடைந்த ஆசிரியர் மற்றும் மாணவன் இருவருக்கும் தொடர் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவிக்கும் போது தொடர்ந்து மாணவனுக்கு மன ரீதியான உளவியல் பயிற்சி, உளவியல் ஆலோசனை என்பது வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் உளவியல் ரீதியான அந்த ஆலோசனை என்பது வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மேலும் அந்த அறிவால் எப்படி புத்தக பைக்கு வந்தது உள்ளிட்ட விவரங்களை தொடர்ந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் படுகாயமடைந்த மாணவன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேவைப்பட்ட உயர் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போது தகவலான தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு நெல்லை மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில் இந்த ஏற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இது தொடர்பான முழுமையான விசாரணையை நடத்தும் பணியில் மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் ஆணையரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலா, தனியார் பள்ளியில் சக மாணவர் ஒருவர் அரிவாளால் வெட்டிய சம்பவத்தை தொடர்ந்து தங்கள் பிள்ளைகளை பெற்றோர் அழைத்துச் செல்கின்றனர். பெற்றோரின் வலியையும் அச்சத்தையும் உணர முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.